ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனட்டா ஃபுட்ஸ். இன்னைக்கு இனட்டா ஃபுட்ஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு உருண்டை குழம்பு. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 60 ml எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் காஞ்சிட்டு இருக்க எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். நல்லா பொரியட்டும். ஒரு கலந்து கொடுத்துக்கலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. நம்ம விட்டுருக்க இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிச்சு வரட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த எண்ணெயில் விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி வரட்டும். ரொம்ப வதக்கி விட வேண்டாம், நார்மலாக வதங்கினா போதும். இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு விட்டுக்கலாம். நம்ம விட்டுருக்க இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வந்துடும். உப்பு விட்டோம்னா நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நம்மளோட வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ ஒரு 10 பல் பூண்டை இடிச்சு சேர்த்துக்கலாம். பூண்டு எண்ணெயில வதங்கட்டும். பூண்டோட பச்சை வாசம் எல்லாம் போகட்டும். இப்போ ஒரு தக்காளியை பேஸ்டா அரைச்சு இதில் விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் விட வேண்டாம். தண்ணி விடாம பேஸ்டா அரைச்சு இந்த கலவைகளை விட்டுக்கலாம். நம்ம விட்டுருக்க வெங்காயம், பூண்டு, தக்காளியோட பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் விட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மசாலாக்கள் எல்லாமே பிடிச்சி வர அளவுக்கு கலந்து கொடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். நம்ம மசாலாக்கள் எல்லாமே கரியாம இருக்கிறதுக்காக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம விட்டுருக்க மசாலாக்கள் எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேகட்டும். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம விட்டுருக்க மசாலாக்கள் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த குழம்புக்கு விட்டுக்கலாம். விட்டு ஒரு கலக்கி கொடுத்துக்கலாம். புளியோட பச்சை வாசம் போகட்டும். நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம். நம்ம விட்டுருக்க புளி நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. ஒரு கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த புளி வேகிற டயத்தில் நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 4லேருந்து 5 சில் தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வெறும் தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சா போதும். ஒரு திக் பேஸ்ட் அளவுக்கு அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். நம்ம விட்டுருக்க புளியோட பச்சை வாசம் போயிருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை விட்டுக்கலாம். விட்டு அந்த தேங்காய் பேஸ்ட் ஜாரே கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு கழுவி எடுத்துக்க. உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி தகுந்தாப்புல தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம விட்டுருக்க தேங்காய் கொதிச்சு வரட்டும். ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததும் நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வேக விடலாம். வெந்துட்டு இருக்க இந்த டயத்தில் நம்ம உருண்டைக்கு ரெடி பண்ணிடலாம். நான் ஓவர் நைட்டு 1 கப் அளவுக்கு சன்னா தால் ஊற வச்சிருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். தண்ணி எதுவுமே விட வேண்டாம். பருப்பு நீங்கள் விடும்போது தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு விட்டுக்கலாம். விட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி அதோட கொஞ்சம் கருவேப்பிலை விட்டு இந்த மாவோட கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அது தகுந்தாப்புல உருண்டைகளை பிடிச்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் பிடிச்சிட வேண்டாம், ரொம்ப லூஸாகவும் பிடிச்சிட வேண்டாம். இப்போ உருண்டைகள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எனக்கு ஒரு 7 உருண்டை வந்திருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு கொதிச்சிருக்குன்ட்டு. நம்ம விட்டுருக்க தேங்காய், புளி எல்லாமே நல்லா கொதிச்சு வந்திருக்கு. குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது உங்களுக்கு இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் மெதுவாக குழம்புல விட்டுக்கலாம். பொறுமையாக விட்டுக்கலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம்.
ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் தள்ளியே உருண்டைகள் எல்லாத்தையும் விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு எதுவும் கலந்து கொடுக்க வேணாம். அப்படியே லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். நம்ம உருண்டைகள்லாம் வெந்துருச்சுன்றதுக்கு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம விட்டுருக்க உருண்டைகள் எல்லாமே மேலே மிதந்து வரும். அப்படின்னா நம்ம உருண்டைகள் எல்லாமே வெந்துருச்சு. நம்ம அதோட கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு உருண்டை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் உடையாமல் வந்திருக்கு. நம்ம குழம்போட சாறு எல்லாமே உருண்டைக்குள்ளார இறங்கியிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை ஒயிட் ரைஸோட, தோசையோட, இட்லியோட சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஒயிட் ரைஸோட சர்வ் பண்ணியிருக்கேன். உருண்டைகளை பொறுமையாக எடுத்து வைங்க. ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் மீட் பண்ணும் வரை பாய், டேக் கேர்.